நல்லா போயிட்டு வரேன். சரி கண்ணு, நீ ஜாக்கிரதையா போயிட்டு வா. விமலாணி, நான் போயிட்டு வரேன். அண்ணி, சீக்கிரம் போய் ஒரு மருமகளை பெற்றெடுத்துட்டு வாங்க, நான் பாக்கணும். உங்களுக்கு பெண் குழந்தைன்னா பிடிக்காதா? அப்படி இல்ல, அப்ப கோதனத்துக்கு 2 பொண்டாட்டி ஆயிடுவாங்கல்ல, அதனாலதான். லட்சுமி, வாமா. அத்தையும் விமலாணி என்ன சொன்னாலும் அவங்கள எழுத்து பேசாத, கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுமா? அக்கா, நான் போயிட்டு வரேனா? வர்றம்மா. சரிங்க. வரேன். நான் போயிட்டு வரேம்மா. சரி, வரேன். நல்லபடியா போயிட்டு வாமா. காக்கா பானைக்குள்ள ஒவ்வொரு கல்லா தூக்கி போட்டுட்டு இருந்துதான். கல்ல தூக்கி போட 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 அடியில் இருந்த தண்ணி எல்லாம் மேல வந்துச்சான். ஐயோ, தண்ணி மேல வந்ததும் அடுப்பு இருக்கிறது பாரு, காதை அப்புறம் சொல்லுவேன். கீதா, நீ வெளியே போய் சாப்பிடுமா? ஐயோ, அடி மூதேவி, அடுப்பு இருக்கிற சோத்து இப்படி கொட்டி போட்டிய ஒப்ப நோட்டு இருந்து கொண்டாந்தியாக்கு போக்கிட்டால. லட்சுமி, என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, விளக்கு ஏத்துற போது தெரியாம கையை சுட்டுக்கிட்டேன். நீ ஏமா விளக்கு ஏத்துன? சுசிலா ஏத்த மாட்டாளா? அம்மா, வேற எந்த வேலையும் தான் பண்ண விட மாட்டீங்க, நான் விளக்கு கூட ஏத்தக்கூடாது. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க என்னமா செய்வோம்? பாபா வா, கைக்கு மருந்து போட்டு வா. ஏய், அங்க நின்று என்ன பண்ற? வா, வந்து மொளகாய் இடி. வா, இடி. ஐயோ 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 ஐயோ, மொளகாய் இடிக்க சொன்னா என்ற கண்ணுல போட்டாலே. அவ அப்படி எல்லாம் செய்ய மாட்டாமா. நான் பொண்ணு அண்ணமையனுக்கு குடுக்கறதுக்கு மட்டும் தெரியும், இது தெரியாதாக்கு? எங்க விஷயத்த தலையிடாதான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். சின்ன விஷயத்த பெருசாக்குறிய, உன்னை திருத்தவே முடியாது. இவன் ஒருத்தன். ஏய், என்னடி என்ற மூஞ்சி பாக்குற? இதையெல்லாம் நல்லா இடிச்சு சுத்தமா எடுத்துட்டு வா. கிருஷ்ணா, காஃபி எடுத்துக்க. நீ ஆம்பளை, எங்க போனாலும் எங்க சுத்தினாலும் பரவாயில்ல. ஆனா உன்ற பொண்டாட்டி உன் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாள, எப்படியா? மறுபடியும் என்னாச்சு? கிருஷ்ணா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உன் பொண்டாட்டி நீ வீட்டை விட்டு வெளியில போன உடனே அவளும் ஊர் சுத்த போயிடுறா. 4 பேர் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க சொல்லு? அது மட்டும் இல்ல, இப்படி செய்யாதீன்னு சொன்னா பாம்பு மாதிரி சீறி விழுகிறா. கிருஷ்ணா, எங்களை மான மரியாதை இல்லாம வாய்க்கு வந்தபடி திட்டா. அவன் சொல்ற வார்த்தைகள்லாம் கேட்கும் போது தூக்கில தொங்குறாமான்னு தோணுது. இன்னொரு விஷயம் தெரியுமா?
அவங்க வீட்டு வேலைக்காரனோட எந்த நேரமும் அரங்கி எடுத்துட்டு இருக்காடா. வாய் மூடு. உனக்கு வேற வேலையே இல்லையா? காலையில ஏந்திரிச்சல இருந்து அவளை திட்டலன்னா உனக்கு சாப்பாடு ஜீரணம் ஆகாதே. உன் புத்தி இப்படி இருக்கிறதுனாலதான் உன் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. எனக்கு என்னடா குறைச்ச? என்ன பாவம் பண்ணியோ புருஷனை விரட்டி விட்டு வாழ வெட்டியா. இவங்கிட்ட என்ன பேச்சு? இவன் எப்ப நம்ம பேச்ச கேட்டிருக்கா? போங்க பாரு. ராஜா ராணி 2 பேர் இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா இருந்துச்சா. அரசாங்கத்தில் கொடுத்த 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறியா இல்லையா? அத்தை, அத நான் அன்னைக்கு அவர் கையில கொடுத்துட்டேனே. சொல்ற இங்க பாருடி, மரியாதையா 1 லட்சம் ரூபாய் கொடுத்துரு. உன்ற பொண்ண கோதண்டத்துக்கு கொடுக்க சம்மதிச்சினா சரி, இல்ல உன்ற கண்ண அப்படியே புடுங்கி போடுவேன். ஜாக்கிரதை. சொல்லுடி. உயிரே போனாலும் சரி, கொடுத்த வாக்கு மீற மாட்டேன். என்ன சொன்ன? வாக்கு மீற மாட்டியா? சாணி எடுத்துட்டு பசுமாட்டை நல்லா குளிப்பாட்டி தொட்டி நிறைய தண்ணிய ரொப்பி வைக்கணும். புரியுதா? வாடி. பெற்றோரின் அன்பில் நீராடி, பெற்றோரின் அன்பில் நீராடி வளர்ந்த மகள் துன்ப நிறுத்தி வென்று கருகும் கோலம் பாரடா, காப்பாற்றுவார் யாரடா. பெற்றோரின் அன்பில் நீராடி வளர்ந்த மகள் அம்மா. வெங்கட், நல்லா இருக்கீங்க? அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எதுக்காக அழுற? சின்னையா 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 மறுபடியும் அந்த ரம்பா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாரு. நான் எவ்வளவு தடவை சொல்லி பார்த்துட்டோமா, காலில் விழுந்து கெஞ்சிட்டேன். ஆனா அவரு என் பேச்ச கேட்கவே இல்லை. அம்மா, நாம அவரை இப்படியே விடுறது சரியில்லை. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணியே ஆகணுமா? முடிவு பண்ணியே ஆகணும்.
சாவுக்கு யாரும் காரணம் இல்லை. என் மகள் கீதாவை என் அப்பா அம்மாவிடம் அனுப்பிவிடுங்கள். அவளுக்கு திருமண வயது வந்ததும் என் அண்ணன் மகன் எங்களை திருமணம் செய்து வைக்கவும். இதுதான் என் கடைசி ஆசை. இப்படிக்கு வாழ்வில் வேதனை மட்டுமே சுமந்து நின்ற அபாகியவதி லட்சுமி. வீட்டுல வேலையெல்லாம் அப்படியே கிடக்கு. 2 பேரும் எவ்வளவு அழுதுட்டு இருக்கீங்களா? ஏது வாடி வாடி குழந்தை ரூம்ல போட்டு போட்டுட்டீங்க. வாய் மூடு. இங்க பாருடி, உன்கிட்ட இருக்கிற 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உன் பொண்ணை என் பையன் கோதண்டத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் நீ இங்கே தான் விழுந்து கிடக்கலாம். கட்டுமா? போடுமா. குழம்புத்தவா இன்னும் போடு. மெதுவா சாப்பிடுறா.